வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெடிஷ்னல் பூண்டு ஊறுகாய். இந்த சமயத்தில் பூண்டு ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஸியாக செஞ்சிடலாம், வீணாக போகாமல் இருக்கும். நல்ல டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் செய்கிறது சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஒரு 1/4 கிலோ அளவு பூண்டை நல்லா உரித்து வச்சுருக்கேன். ஈஸியாக அந்த மேல் பாகத்தை கீறிட்டு சென்டரில் அப்படியே கீறி விட்டோம் அப்படின்னா 2 லேயராக நமக்கு வந்துடும். அந்த மேலே மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு 2 அப்படியே கட் பண்ணி விடணும். சென்டரில் 2 லேயராக நமக்கு வந்துடும். ஈஸியாக உரிச்சிடலாம். இதே மாதிரி 1/4 கிலோ பூண்டை உரித்து வச்சுட்டோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கிறோம். கடாயில் வெறும் எண்ணெய் சட்டியில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடிக்கணும். அப்போ தான் அந்த ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இது 2 மட்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு செவந்து வரணும். வெந்தயம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. இது 2ஐயும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம். கலர் நல்லா மாறிட்டு பாருங்கள். ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பூண்டை மிக்சியில் அப்படியே 2 திருப்பி வச்சுக்கணும். பூண்டு மாதிரி ஒன்று தெரியணும், ஃபுல்லாக மசிஞ்ச மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கிறோம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு மிளகாத்தூளை போட்டு அப்படியே ஒரு பரட்டிட்டு மிக்சியில் திருப்பின பூண்டு அப்படியே போட்டுடுறோம். அப்போ தான் நமக்கு கலர் நல்லா ரெட் கலரில் இருக்கும். மிளகாத்தூளை நல்லா கருக விட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அந்த பூண்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பரட்டி விடுறப்போ அந்த பூண்டுலெல்லாம் போய் அந்த உப்பெல்லாம் சேர்ந்து நமக்கு சீக்கிரம் ஊறுகாய் வீணாக போகாது. ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா சிம்மிலையே வச்சு பரட்டி விட்டுறணும். இந்த லெமன் சைஸ் அளவு புளியை இப்போ கரைச்சி விட்டுக்கிறோம். இதை விட கொஞ்சமாக கரைச்சி விட்டோம் அப்படின்னா பூண்டு கொஞ்சம் வேகாமல் போயிடும் நமக்கு. அதனால் இந்த அளவு கரெக்டான திட்டத்தில் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பக்கம் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் மேலே நமக்கு பிரிஞ்சு வந்துடும். நல்லா அந்த நல்லெண்ணெயெல்லாம் மேலே தெளிவாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பவுட்ரு கடுகு வெந்தயத்தூளை போட்டுக்கிறோம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டால் போதும், நிறைய போட்டுறக்கூடாது. இல்லைன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டு நமக்கு நிறைய இருக்கும். சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா மேலே அப்படியே தெரிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் பக்கம் அப்படியே சிம்மிலையே வச்சு வேக விட்டோம்னா நம்மளுடைய ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், நல்ல டேஸ்டியான பூண்டு ஊறுகாய், நல்ல எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க.